ஒரு செட்டார் வந்து பணக்காரனா ஆகிட்டு இருக்கான், ஏழை ஆகிட்டு இருக்கான். அந்த நிலையை மாற்றணுன்ட்டு தான் விஜய் வர. அந்த நிலையை மாத்துறதுக்கு ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. திமுகவுலையுமா? திமுக தான். அப்புறம் என்ன திமுக என்ன ஆதரவாளர் இருந்துகிட்டே உண்மையை தாயா நான் பேசுவேன். எனக்கு யாரும் கப்பம் கட்டல, நான் யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கல. இப்போ பொங்கல் இனம் வேற கொடுக்கணும், அது ஏற்கனவே கொடுத்து பழக்கியாச்சு. பொங்கல் இனம் கொடுக்கணும். ஏதோ அதிக அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குமா? இப்போதைக்கு வந்து 2000 rupees பேசிட்டு இருக்காங்க. போன வருஷம் கொடுக்கல. இந்த வருஷம் கொடுப்பதற்கு காரணம் எலெக்ஷன் வருதுங்கிறதுனாலயா? கண்ணு ஏற்கனவே இதைத்தானே போன வருஷம் சொன்னீங்க. போன வருஷம் கொடுத்துருக்கலாமே கண்ணு. போன வருஷம் கொடுத்துருக்கலாம் கண்ணு. கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். இப்போ இந்த வருஷம் எப்படி சட்டையில் வந்து? இப்பயும் சட்டியில் இல்லை, கடனை உடனே வாங்கி தான் கொடுக்க போகிறோம். அப்போ கொடுத்தா அப்போ ஒரு வருஷம், இப்போ ஒரு வருஷம், 2 வருஷம் ஆயிருக்குமா? இப்போன்னா ஒரு வருஷத்தோட ஜோலி முடிஞ்சிடுதா? அதுதான். அதாவது போகிற நேரத்தில் கொடுத்துட்டு போகிற அந்த ஃபார்முலா. போகிற நேரம்னு சொல்லாது. திமுக போற நேரம் அப்படின்னு சொல்றது வந்து ஆட்சி முடிகிற நேரம் சொல்லி நாங்கள் மீண்டும் 26ல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும். விஜய் இந்த மாதிரி பேசினார்னா எந்த பொம்மை நாட்டையும் நம்ப மாட்டான். ஏன்? அது என்ன? அதை எந்த பொம்பளை தானே அதை அதிகமாக அவன் நேற்றுக்கு வந்த கூட்டம் பாருங்க, பெண்கள் தான் அதிகமாக வந்திருந்தாங்க. ஏதோ குறை மாதிரி சொல்றீங்க. ஆமா கண்ணு, பெண்களை குறி வச்சு சொல்கிற வார்த்தை தானே இந்த வார்த்தை. அப்புறம் ஆண்களை பார்த்தா சொல்கிறாங்க, பெண்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. வீடு தரணுன்னு ஆணு வாயை பொழந்துட்டு ஓட்டை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. இவ்வளவு கம்மியாக ஏன் பெண்களுடைய ஓட்டுகளை எடை போடணும்? ஏன் அப்புறம் எப்படி பெண்கள்னா அப்புறம் என்ன? பெண்கள் வந்து இதில் என்ன கம்மியாக என்ன இருக்குது? கம்மியாக என்ன அதை இடம் போடுறோம்? உண்மை தானே சொல்கிறேன் நான். பைக்கு கொடுப்போம், கார் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஆணு வாயை திறந்துட்டு ஓட்டு போடுற அளவுக்கு பெண்கள் அந்த அளவுக்கு முட்டாள்களாக இருக்காங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நினச்சிட்டு இவர் பேசுகிறாரு. அவர் அப்படிதான் நினச்சிட்டு பேசுகிறாருன்னு எப்படி உறுதியாக சொல்கிறார்? அப்புறம் எப்படி? அப்புறம் இதுக்கு பேர் என்னவா? இதுக்கு பேர் என்னையா? தப்பா பேசிக்கிட்டு இருந்தாக்கா அப்புறம் தப்புன்னு சொல்லாம தப்பு ரைட்டுன்னு சொல்லலாம். அவர் நேற்றுக்கு பேசுனது முழுக்க அவ்வளோ தப்பாக தான் பேசினாரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேங்கண்ணா. ஓகே. விஜய் சாரனுடைய மக்கள் உள்ளரங்க கூட்டம் பார்த்தீங்களா? ஸ்பீச் எல்லாம் பார்த்தேன். எப்படி இருந்ததுன்னா, அதாவது பேச்சு எப்படி இருந்தது? பேச்சு அவர் எப்பயும் பேசுகிற மாதிரியே சினிமாவில் வசனம் பேசுவார்ல, அது மாதிரியே பேசினார். ஓகே. சினிமா வசனம் மாதிரியே இருந்தது, அதில் ஒன்றும் மாற்று இல்லை. மற்றபடி திமுகவை ஏன்டா விஜயை தொட்டோம், ஏன்டா விஜயனுடைய மக்களை தொட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருந்தாரு. கண்ணு, அரசியல் அப்படி தான் செல்லும். இப்போ நீங்கள் இது வந்து உங்களுக்கு புதுசாக தெரியுது. அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ அவரை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. இல்லை திமுககாரன் மேய்கிறான், அதிமுககாரன் மேய்கிறான், காங்கிரஸ்காரன் மேய்கிறான், எல்லாருமே மேய்கிறானுங்க. இல்லை, ஆனால் வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது தானே அவருடைய செல்வாக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. கண்ணு, இங்கே பாருங்கள், அந்த நேரத்துக்கு ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? இந்த மாதிரி நான் குழந்தையோடு வந்தேன், உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தார். என் ஹஸ்பண்டு போய் விஜயை பார்த்துட்டு வந்துட்டு குழந்தைய வாங்கிட்டு அவர் போயிட்டார். நான் போய் பார்த்துட்டு நான் போகணுன்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக வர்ற கூட்டம் தானே தவிர இதெல்லாம் ஓட்டாக மாற்றணுங்கிறது வந்து அதுக்கு தான் அவர் பேசுகிறார். திமுக மேலே பழிய போட்டு பேசுகிறாரு. ரெண்டாவது, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறார். எது சாத்தியம் இல்லாத? அதாவது அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டர் சைக்கிள். இது நடக்குமா? நடைமுறையில் சாத்தியமா சொல்லுங்க? ஓகே. இதே தானே சென்ட்ரலில் மோடி அவர்களும் சொல்லியிருந்தாங்க 2019. கண்ணு, மோடி அவர்கள் சொன்னார் 14 லட்சம் ரூபா நான் வந்து அக்கௌண்ட்டில் போடுறேன்னாரு. போட்டாரா? இதுவரை போடல. இல்லை. இப்போ பீகாரில் அவங்க ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்? 10,000 ஒரு ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டில் 10,000 போட்டார். ரெண்டாவது, அங்கே வந்து இந்த எஸ்ஐஆரை வந்து மாற்றி அதனால் ஓட்டையும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 66 லட்சம் ஓட்டையும் கேன்சல் பண்ணி சில ஃப்ராடுகள்லாம் பண்ணி ஜெயித்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்க ஓட்டர் லிஸ்ட்டில் இவ்வளோ தான் ஓட்டர்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு மேலே அதிகமான ஓட்டு போலாக இருக்குது. புரியுதுங்களா? அதுவாக வந்து அது
நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்டே இன்னைக்கு நேற்றுக்கு பேட்டி கொடுத்து இன்னைக்கு காலை பேப்பரில் பார்த்தேன். ஓகே, இதெல்லாம் பீகார்ல நடந்தது. விஜய் அவர்கள் இந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற அதான் அப்போ மோடி சொன்ன மாதிரி இவரும் பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க பொய் சொல்கிறாங்கன்னு, நான் சொல்லலை. மோடி 14 லட்சம் மோடி சொன்னார் 19லேன்னு சொன்னார். மோடி அனைவர்களுக்கும் வீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அனைவருக்கும் வீடு கொடுத்துட்டாரா கண்ணு? வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஆட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. அடுத்த 4 ஆண்டுகளில் கூட நிறைவேற்றலாம் இல்லையா? எது 1 வருஷம் ஆச்சு? 2024 to 2025. ஆமாம், 25 இப்போ முடிய போகுது. 25 முடிய போகுது. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் 10 வருஷத்தில் கொடுக்காம இப்போ இந்த இதில் மாத்திரம் கொடுப்பாரு எப்படி சொல்கிற? ஒருவேளை விஜய் செஞ்சாருன்னா? விஜய் இங்கே பாரு கண்ணு, தெரியாமல் அது அரசியல்னா கொஞ்சம் அரசியலோட இதோட கேளுங்க. பிரதமர் ஒவ்வொருத்தருக்கும் தனி வீடு கொடுக்க இயலாது. பிரதமருடையது என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் ஒரு விஷயம் உனக்கு தெரியாது. நான் அதில் டைரக்டராக இருக்கேன். எதில்? பாம்பே ஸ்கீமில் வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா பிரதமர் ஹவுசிங் சிஸ்டத்தில் நான் டைரக்டர். சரியா? அதில் என்னன்னா ஒன்றிய அரசு கொடுக்கறது வெறும் 36 பைசா. பேலன்ஸ் மாநில அரசு தான் அந்த ஃபண்டை போடுது. மாநில அரசு போட்டு தான் அந்த இப்போ ஏற்கனவே பிரதமர் இங்கே ஒரு 1000 வீடு திறந்து வச்சார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஒய்எம்சி திடலில் அந்த வீடுக்கு அவங்களுடைய பங்களிப்பு வெறும் 38 பைசா. பேலன்ஸு இவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ இதில் யாருடையதில் எந்த ஸ்கீமில் வரும்? இதுதான் அந்த ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம், பிரதமர் ஆவாஸ் யோஜனாங்கிறது. சரியா? ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம். அதான் அந்த குடிசை மாற்று வாரியம் நம்ம ஏற்கனவே பண்ணுறோம்ல, அந்த குடிசை மாற்று வாரிய வீடு தான். இப்போ அந்த குடிசை மாற்று வீடுன்னா எல்லாருமே இன்றைக்கி வாடகைக்கு இருக்கவங்க, அதாவது குடிசை மாற்று வாரியங்கிறது அந்த ஆத்தோரம் அங்கே இந்த ஆக்கிரமிப்பில் இருக்கவங்கள வெக்கேட் பண்ணி இந்த கண்ணகி நகர், அந்த கோவலன் நகர், இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம கொண்டு குடியமர்த்தியிருக்கோம். சரியா? இப்போ இவங்களுக்கு எங்கே வீடு கட்டி கொடுப்பீங்க? இப்போ நீங்களே ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். இப்போ நமக்கு வீடு கட்டி கொடுப்பாரா? இப்போ எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் கொடுப்பாரா? இல்லை, அதில் ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி சொந்தமா வீடு இல்லாதவங்க அப்படிங்கறத பார்த்து கூட கொடுக்கலாம். ஆமா கண்ணு, வீடு இல்லாதவங்க சென்னையில் மகளிர் உதவித்தொகை அப்படின்னு இங்க பாருங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் பார்த்தா அப்படின்னா தகுதி வாய்ந்த மகளிருக்கு அப்ப இவரும் ஏமாத்துவாருன்னு சொல்றீங்க. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். திமுக 2021 தேர்தலில் மகளிருக்கு நாங்கள் 1000 ரூபா போடுறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் போடுறதே 2 வருஷம் கழித்து தான் அதுக்கப்புறம் கணக்கெடுத்து அதுக்கப்புறம் உரிமை தொகையாக இதை கொடுக்குறோம், அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க இயலாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல வர்றீங்க. சரியா? அவங்க சொன்னது பொதுவாக சொன்னாங்க, மகளிருக்குன்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் இப்போ என் வீட்டு மகளிர்னா என் மருமக அவள் படித்தா, அவள் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கா, அவள் போய் வாங்கிக்கிடுவாளா? தகுதி வாய்ந்த மகளிருக்கு அதை தான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே சொந்த வீடே இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைச்சு தருவோம் கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் கண்ணே. அவர் சொன்ன எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கலாம், ஆனால் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறீங்க? அது பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறது கேளு. இன்றைக்கி இந்த சென்னையை மட்டும் எடுத்துக்க. சென்னையில் கிட்டத்தட்ட இன்றைக்கி எத்தனை கோடி மக்கள் இருக்கும் தெரியுமா? 2 கோடி பேர் கிட்ட இருக்கும். 2 கோடி பேரில் இருக்கும். 2 கோடி பேரில் சொந்தமாக வீடு வச்சுருக்கவன் 1 கோடி பேர் இருப்பான். மீதம் 1 கோடி பேருக்கு சொந்த வீடு இல்லை. எல்லாமே வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளியூர்கள்லேருந்து இங்கே வேலை பார்க்குறவங்களும் அதில் இருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு 60% மக்கள் வெளியூர்லேருந்து இங்கே வேலை பார்க்குறவங்களா தான். வேலை பார்க்குறவங்க 60% இருந்தாலும் அவன் சென்னையிலே செட்டில் ஆனவன் இருக்கான்ல, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் இங்கே சென்னையில் இருக்குல்ல, அவங்க லிஸ்ட்டை எடுங்க. அவங்க லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தானே ஆகணும். ஓட்டர் ஐடி வச்சுருக்கோம், ஆதார் கார்டு வச்சுருக்கோன்னு கொடுக்கணும் இல்லை? அப்படி கொடுத்தாலுமே 1 கோடி பேர் வருவான். சரிங்களா? இந்த 1 கோடி பேருக்கு ஒரு தனி வீடு கட்டி கொடுக்கறதுன்னா ஒரு வீட்டுக்கு என்ன தான் கேவலமாக எஸ்டிமேட் போட்டு பண்ணால் கூட ஒரு 50,000 ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக கட்ட முடியாது. 5 லட்ச ரூபா, ஏன்னா இடம் அரசு இடமா போயிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாத்திரம் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு கட்டலான்னு வச்சுக்கோங்க. 5 × 1 கோடி எவ்வளோ ஆச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய 5 லட்சம் கோடி வேணும். அதுக்கும் அப்புறம் மோட்டர் சைக்கிள், அந்த மோட்டர் சைக்கிளுடைய காஸ்ட்டு 1,50,000 ரூபா, இன்றைக்கி 1,50,000 ரூபா ஆகிப்போச்சு. அப்போ ஒரு கோடிக்கு என்னாச்சு? அது ஒரு 1,50,000 லட்சம். இதை தாண்டி சொல்லியிருக்கிறது அந்த வீட்டினுடைய பொருளாதார வசதியை மேம்படுத்தி தருவோம். பொருளாதார வசதியை மேம்படுத்தி தந்துட்டா அந்த காரு பைக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கு பொருளாதார வசதியை உண்டு பண்ணுனா
அடுத்து கார் வாங்கிக்குவாங்கன்னு சொல்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க, அவர் பேசின பேச்சு அதுதான். சரியா? அப்போ கார் வாங்குற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும்னா என்ன அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ தம்பி. சிலோனில் வந்து பிரதமராக ஒரு அம்மா தேர்தலில் நின்றாங்க. அந்த அம்மா பேர் வந்து சந்திரதுக்கா. சரியா? ஜெயவர்தனையுடைய ஒய்ஃபு. அவர் இறந்துட்டார். ஜெயவர்தனை இறந்ததுக்கப்புறம் இந்த அம்மா நின்றாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் சந்திர மண்டலத்திலேருந்து அரிசி கொண்டுட்டு வந்து உங்களுக்கு தருவேன்னாங்க. எப்போ? நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சந்திர மண்டலத்திலேருந்து அரிசியை கொண்டு வந்து தருவேன்னு சொன்னாங்க. தர முடியுமா? நடைமுறை சாத்தியமா? அது மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கா? 100க்கு 100 கண்ணு. குடிசை மாற்று வாரியத்தில் வீடு அலாட் பண்ணலாம் அப்படின்னா கூட அதுக்கே நம்ம இன்றைக்கி பிரதமர் கொடுக்குறதே வெறும் அதான் நான் சொன்னேன் 38 பைசா, நம்ம கொடுக்குறது 62 பைசா நம்ம கொடுக்குறோம். இப்படி இந்த ஸ்கீமில் தான் நம்ம இப்போ வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்து ஒன்றிய அரசு இந்த பணத்தை கரெக்டாகவும் கொடுக்கறதில்ல. நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அந்த 38 பைசாவையும் ரிலீஸ் பண்ணாமல் அன்றைக்கு மேடையில் வச்சு சொல்லி இவர் பேசினார், ஸ்டாலின் ஐயா பேசின உடனே அதுக்கப்புறம் மறுநாளே ஒரு 1000 கோடியை ரிலீஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா? அதனால் அதான் கண்ணு, இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை படிக்கணும். இங்கே என்ன வருமானம் வருது, என்ன கடன் இருக்குது, இந்த கடனுக்கு நம்ம எவ்வளோ வட்டி கட்டுறோம், அப்போ வட்டி கட்டினது போக எவ்வளோ பட்ஜெட் போடுறோம், இந்த பட்ஜெட்டில் இதுக்கு நம்ம பணம் ஒதுக்க இயலுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போ இந்த திமுக கவர்மெண்ட் கொடுக்கறதே வந்து ரொம்ப சிரமத்தில் தான் கொடுத்துட்ருக்கோம். வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய ஃபண்டுகள் எல்லாம் இருக்கும். அப்படின்னா திமுகவினுடைய ஆதரவாளர் மாதிரி சொல்கிறீங்களே. நான் திமுக தானே. ஓகே, நீங்கள் தான் சொல்லும்போதே என்ன சொன்னீங்க? திமுகவின் மூத்த முன்னோடின்னு தானே சொன்னீங்க. அப்புறம் திமுக ஆதரவு மாதிரின்னு சொல்கிறீங்க. ஆகையினால அதுவே கஷ்டமான சூழ்நிலையில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே நாங்கள் 1.38 லட்சம் பேருக்கு கோடி பேருக்கு கொடுத்தோம். இப்போ என்னன்னா திரும்ப இப்போ புதுசாக அப்ளிகேஷன்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 1,80,00,000 பேருக்கு உரிமை தொகை கொடுக்க போகிறோம். சரிங்களா? ரெண்டாவது இப்போ பொங்கல் இனம் வேற கொடுக்கணும். அது ஏற்கனவே கொடுத்து பழக்கியாச்சு. பொங்கல் இனம் கொடுக்கணும். ஏதோ அதிக அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குமா? இப்போதைக்கு வந்து 2000 ருபீஸ் பேசிகிட்டு இருக்காங்க. போன வருஷம் கொடுக்கல. இந்த வருஷம் கொடுப்பதற்கு காரணம் எலெக்ஷன் வருதுங்கிறதுனாலயா? கண்ணு, ஏற்கனவே இதைத்தானே போன வருஷம் சொன்னீங்க. போன வருஷம் கொடுத்துருக்கலாமே கண்ணு. போன வருஷம் கொடுத்துருக்கலாம் கண்ணு. கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். இப்போ இந்த வருஷம் எப்படி சட்டையில் வந்து? இப்பயும் சட்டியில் இல்லை. கடனை உடனே வாங்கி தான் கொடுக்க போகிறோம். அப்போ கொடுத்தா அப்போ ஒரு வருஷம், இப்போ ஒரு வருஷம், 2 வருஷம் ஆயிருக்குமா? இப்போன்னா ஒரு வருஷத்தோட ஜோலி முடிஞ்சிடுதா? அதுதான். அதாவது போற நேரத்துல கொடுத்துட்டு போற அந்த ஃபார்முலா. போற நேரம்னு சொல்லாத. ஓகே. திமுக போற நேரம் அப்படின்னு சொல்றது வந்து ஆட்சி முடிகிற நேரம் சொல்லு. நாங்க மீண்டும் 26ல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும். விஜய் இந்த மாதிரி பேசினார்னா எந்த பொம்மை நாட்டையும் நம்ப மாட்டான். ஏன்? அது என்ன பொம்மை? அதை எந்த பொம்பளை தானே அதை அதிகமாக அவன் நேற்றுக்கு வந்த கூட்டம் பாருங்க, பெண்கள் தான் அதிகமாக வந்திருந்தாங்க. ஏதோ குறை மாதிரி சொல்றீங்க கண்ணு. குறை தான் கண்ணு. பெண்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் வீடு கட்டி தர்றோம், மோட்டர் சைக்கிள் தர்றோம், நீங்கள் கார் வாங்குற அளவுக்கு உங்களை பண்ணுறோம், கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ஒரு கிராஜுவேட்டை உண்டு பண்ணுறோம். கிராஜுவேட்டை உண்டு பண்ணுறது நடைமுறை சாத்தியம். எல்லாருமே இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கி 99% மேக்சிமம் எல்லா வீடுகள்லையும் கிராஜுவேட் இருக்கான். யாரும் கிராஜுவேட்டுக்கு கம்மியாக படித்தவன் இல்லை. எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட்டு, டாக்டரேட் பண்ணி தான் வந்துட்டுருக்கான். சரிங்களா? அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுறதுங்கிறது தான் சிந்திக்கணும். ஓகே. இப்போ அந்த பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். அதான் கண்ணு, பெண்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஏதோ பேசுகிறாருன்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. பெண்களுடைய கூட்டம் அப்படின்ட்டு வந்து ஆமாம். அப்போ அவங்கள குறி வச்சு விஜய் இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல வர்றீங்களா? ஆமாம் கண்ணு. பெண்களை குறி வச்சு சொல்கிற வார்த்தை தானே இந்த வார்த்தை. அப்புறம் ஆண்களை பார்த்தா சொல்கிறாங்க, பெண்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. வீடு தரணுன்னு வாயை பொழந்துட்டு ஓட்டை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. இவ்வளவு கம்மியாக ஏன் பெண்களுடைய ஓட்டுகளை எடை போடணும்? ஏன்? அப்புறம் எப்படி பெண்கள்னா அப்புறம் என்ன? பெண்கள் வந்து இதில் என்ன கம்மியாக என்ன இருக்குது? கம்மியாக என்ன அதை இடம் போடுறோம்? உண்மை தானே சொல்கிறேன் நான். பைக்கு கொடுப்போம், கார் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண் வாயை திறந்துட்டு ஓட்டு போடுற அளவுக்கு பெண்கள் அந்த அளவுக்கு முட்டாள்களாக இருக்காங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நினச்சிட்டு இவர் பேசுகிறாரு. அவர் அப்படிதான் நினச்சிட்டு பேசுகிறாருன்னு எப்படி உறுதியாக சொல்கிறார்? அப்புறம் எப்படி? அப்புறம் இதுக்கு பேர் என்னவா? இதுக்கு பேர் என்னையா?
தப்பா பேசிக்கிட்டு இருந்தாக்கா அப்புறம் தப்புன்னு சொல்லாம பேசுனது தப்பு எல்லாமே ரைட்டுன்னு தப்பா? சொல்லலாம். அவர் நேற்றுக்கு பேசுனது முழுக்க அவ்வளோ தப்பாக தான் பேசினார். எதுவும் ரைட் இல்லை. எங்கள் அரசு சில தவறுகள் செஞ்சுருக்கலாம், அதை நான் வந்து பூசி முழுக விரும்பலை. அது வந்து எந்த அரசு வந்தாலும் அதுதான் நிலைமை. ராமன் ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் நிலைமை ஒன்று தான். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதிமுக இருக்கும்போதும் இங்கே கொலை நடந்துச்சு, திமுக ஆட்சியிலையும் நடக்குது. வாக்குறுதிகளுக்கு வருவோம், அது காலகாலமா நடந்துகிட்டு கண்ணே, தான் இருக்கு. வாக்குறுதிகள் வந்து கொடுக்கறது எல்லாம் நிறைவேற்றணும்னு ஒன்றும் பெரிய இது கிடையாது. இது ஒன்றும் பத்திரம் போட்டு டாக்குமெண்ட் போட்டு உன் கையில் கொடுக்கல, இதெல்லாம் நான் பண்ணுறேன் நீ உனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கல. புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்யறதுக்கு முயற்சிப்போம். கீழே படித்து பாருங்க. இந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் வந்து முயற்சி பண்ணி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு கொடுக்குறோம். இல்லை, இந்த வாக்குறுதிகளை பெண்கள் நம்புறாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டாள்களா இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்ல வரீங்களா? முட்டாளா இருக்காங்கன்னு சொல்லல. அப்ப பெண்கள் வாக்குகளை குறி வச்சு பண்றாங்க, குறி வச்சு அவர் பண்றாரு. ஆனா பெண்கள் அந்த அளவுக்கு பெண்கள் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல இதை நம்பி ஓட்டு போடுறதுக்குன்னு சொல்ல வர்றேன். ஓகே, அப்ப வந்த கூட்டம் ஃபுல்லாவே பெண்களுடைய கூட்டம் அப்படின்ட்டு சொன்னீங்களா? அதே எப்படி சொல்றீங்க? வந்த கூட்டத்துல 80% பெண்கள் தான். நீ ஸ்டேஜில் பாரு. இதெல்லாம் வந்து ஒரு நடிகருங்கிறதுனால இந்த பெண்கள் வந்து ஒரு கூட்டத்தில் கணவன் நிற்கிறான். இந்த அம்மா வந்து என்ன சொல்லுது, விஜய் மாநாட்டில் அந்த அம்மா பேசுது, பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என் புருஷனை காட்டிலும் ரொம்ப பிடிக்கும் விஜய் அப்படின்னு புருஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசுகிறான். அப்போ இதை என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், வீடியோ இருக்குதான் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் ஒன்றும் நினைக்கல. இது ஒரு நடிகர், அவர் நடிகருங்கிற மயக்கத்தில் இந்த பெண்கள்லாம் வர்றாங்க, அவ்வளோதான். இது வந்து அரசியல்னு போகும்போது அது மாறும். இப்போ கொடுத்த வாக்குறுதிகளும் பெண்களை குறி வச்சு தான் 100க்கு 100. அதில் ஒன்றும் டவுட் வேண்டாம். ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தான் 100க்கு 100 அதுதான். ஓகே, அப்போ ஆண்களோட ஓட்டு என்னாச்சு? ஆண்களுடைய ஓட்டு அதில் எத்தனை சதவீதம் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நேற்றுக்கு வந்ததில் 80. நேற்று காஞ்சிபுரத்தில் அந்த நடந்த ஒரு மீட்டிங் வந்து நெசவு தொழிலாளர்களையும் விவசாயிகள் இந்த மாதிரியான ஆட்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நீங்கள் அவருக்கு வந்து தெரியாமல் பேசுகிறாரு. நெசவு வந்து 500 ரூபா தான் சம்பளம் வருது, அவங்களுக்கு இந்த சம்பளம் குடும்பம் நடத்த போதுமாங்கிறாரு. போதாது, இது பண்ண. ஏற்கனவே ஒரு திரைப்படம் ஒன்று வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? காஞ்சிபுரம் நம்ம இவரு நடித்த படம். ஹிப்பாபாதியா இல்லை தங்கம், அது வந்து நம்ம அவர் ஒரு வில்லன் ஆக்டராக வருவார்ல. யாரு? அட யாருன்னா தான் பேரை சொல்லிடுவோன்னு இல்லை, ஏதாவது ஒரு படத்தை சொன்னீங்கன்னா. அவர் எல்லா படத்துலையும் நிறைய படத்தில் இந்த இதில் கூட நடிச்சிருப்பாருப்பா. அவர் இப்போ தேர்தல் நின்றார் கர்நாடகாவில். அவருக்கு கர்நாடகத்துக்காரரு தேர்தல் நின்றார், தோற்று போயிட்டார். இப்போ வந்து அவர் திமுகவுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் தான் பேசிட்டு இருக்கார். பிரகாஷ்ராஜ் ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு நெசவாலியாக ஒரு படம். காஞ்சிபுரம் பார்த்தீங்கல்ல? காஞ்சிபுரமா அந்த படம் பார்த்தீங்கல்ல? அதில் நெசவாளர்களுடைய நிலைமை அவர் சொல்லியிருப்பார்ல. நேஷனல் அவார்டு கிடைச்சது அவருக்கு. நேஷனல் அவார்டு கிடைச்சதுல உண்மை நிலைமை அதுதான். அந்த படத்தில் அவர் நடித்தது 18 வருஷம் ஆச்சு. அது எத்தனை வருஷம் ஆனால் என்ன? இங்கே பாரு, இப்போ மக்கள் வந்து வாங்கும் சக்தி இழந்துட்டாங்க. ஒரு செட்டார் வந்து பணக்காரனா ஆகிட்டு இருக்கான், ஏழை ஆகிட்டு இருக்கான். அந்த நிலையை மாற்றணுன்ட்டு தான் விஜய். அந்த நிலையை மாற்றுறதுக்கு மாநில அரசால் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. திமுகன்னு தான். அப்புறம் என்ன திமுக என்ன ஆதரவாளர் இருந்துகிட்டே உண்மையை தாயா நான் பேசுவேன். எனக்கு யாரும் கப்பம் கட்டலை, நான் யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கலை. பல விஷயங்கள் பேசுனீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.